எரிபொருள் தொடர்பில் இலங்கை வாழ் மக்களுக்கு ஒரு அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாணத்து மக்களுக்கு தான் இந்த தகவல் வழங்கப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த எரிபொருள் சேகரிப்பு குறிப்பாக கடந்த 6 நாட்களாக தொடர்ந்து வரும் இந்த மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அசாதாரண போர்ச்சூழல் காரணத்தினால் எரிபொருள் தட்டுப்பாடு வந்துவிடும் என்ற அச்சம் மக்கள் மத்தியில நிறைந்து காணப்படுகிறது. இதனால் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில நீண்ட வரிசை காணப்படுகிறது. ஏற்கனவே சொல்லியாச்சு, இப்ப எரிபொருள் தட்டுப்பாடு நாட்டுல வராது என்று சொல்லியிருக்கு. இருந்தாலும் கூட எங்களுடைய மக்கள் அதை செவிமடுக்கின்ற பாடில்லை. அதுவும் 1 மாத காலத்துக்கு தேவையான எரிபொருள் கையிருப்புல இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எரிபொருள் சார்ந்து நீங்கள் பயப்படவோ அல்லது அச்சமடையவோ தேவையில்லை. ஆனால் மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், நேரத்தையும் அநியாயமாக்கி இரவு பகலா வரிசையில் நின்று இந்த வெயில் நின்று கஷ்டப்பட்டு எரிபொருளை வாங்கி கொண்டு போறார்கள். இப்படி வரிசையில நின்று தேவைக்கு அதிகமான எரிபொருளை வாங்கி பதுக்கி வைக்கிறதாலதான் இந்த எரிபொருளுக்கு தற்போது தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான நிலைமை இருக்குது போல இருக்கு. அதுவும் குறிப்பாக யாழ் மக்கள் தான் இதில் அதிக அளவில் வரிசை கட்டி நிற்கின்றார்கள். இதனால் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு மாத்திரம் தற்பொழுது QR முறைமையை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இந்த மாதிரி வரிசை கட்டி நிற்கிறதுனால பொதுமக்கள் எல்லோருமே நிறைய சிரமங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். அதை விட உத்தியோகத்தர்கள் எல்லாம் அதிக சிரமப்படுவார்கள். பட் டைமுக்கு வேலைக்கும் போக இல்லாமலுக்கு இருக்கும். எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். அதுவும் சும்மா இல்லை. எரிபொருள் வாங்கணும் என்று சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட 3 அல்லது 4 மடத்தியாளங்கள் அந்த வரிசையில நிக்கணும். வரிசையில காத்து நின்றுதான் எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதிபர்கள், ஆசிரியர்கள், ஏனைய உத்தியோகத்தர்கள் எல்லாம் தாங்கள் கடமைக்கு போக இல்லாம இருக்கும். இப்ப சரியான நேரத்துல கடமைக்கு போய் சிறப்பா வேலைகளை நிறைவேற்ற முடியாமல் இருக்கும். இந்த மாதிரியான செயற்பாடுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்றதுக்காகத்தான் இப்பொழுது இந்த QR நடைமுறையை அமல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது எப்பொழுது இருந்து இந்த செயற்பாடு அமலுக்கு வரும் என்ற தகவல் இதுவரையில் வெளியாகவில்லை. இருந்தாலும் கூட கண்டிப்பாக இந்த QR நடைமுறை கூடிய விரைவில் அமல்படுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.